அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த ஆன்லைன் வகுப்பினை எடுத்துக்கொண்டிருப்பது தாவரவியல் துறை ஆசிரியர் ஐயம்பெருமான், சுவாமி விவேகானந்தர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, கே நகர், இளம்பிள்ளை. இப்போது இந்த வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வகைப்பாட்டியலும் குழு பரிணாம வகைப்பாட்டியலும் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். வகைப்பாட்டியலும் குழு பரிணாம வகைப்பாட்டியலும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் தான். இப்போ வகைப்பாட்டியல் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரியணும். வகைப்பாட்டியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல், வகைப்பாட்டியல் என்ற சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கிரேக்க சொற்களாலான டாக்சிஸ் அப்படிங்கிறது ஒன்று. அந்த டாக்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நாமோஸ் அப்படின்னா விதிகள். சரியா? டாக்சிஸ், நாமோஸ். சரியா? ஒன்று வரிசைப்படுத்துதல், இன்னொன்று விதிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ற சொற்களிலிருந்து தவிர்க்கப்பட்டது தான் இந்த வகைப்பாட்டியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த வகைப்பாட்டியல் இப்போ உங்களுக்கு கொஷனில் கேட்பாங்க, வகைப்பாட்டியல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இது எழுதுங்க, அவ்வளோதான். ரெண்டு கிரேக்க சொற்கள், ஒன்று வந்து டாக்சிஸ், இன்னொன்று நாமோஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி. டேவிஸும் ஹேவுட்டும் 1963ஆம் ஆண்டு இவங்களுடைய கூற்றுப்படி அல்லது இவங்களுடைய கருத்துப்படி நான் பார்க்கும்போது, யாருடைய கருத்து? டேவிஸும் ஹேவுட்டும் கூறியபடி வகைப்பாட்டியல் என்பது அடிப்படை கொள்கைகள், விதிகள், செய்முறைகள் அடங்கிய ஒரு வகைப்படுத்தும் அறிவியல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ டேவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்டு, அதே மாதிரி ஹேவுட், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? டேவிட்டும் ஹேவுட்டும் முதல்ல என்ன பண்ணுறாங்க? 1963 இவங்க வந்து கூறியபடி வகைப்பாட்டியல் என்பது என்ன சொல்கிறோம்? அடிப்படை கொள்கைகள், அதே மாதிரி விதிகள், செய்முறைகள் அடங்கிய ஒரு வகைப்படுத்தும் அறிவியலுக்கு பேர் தான் வகைப்பாட்டியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி சார், இதெல்லாம் தவிர குழு பரிணாம வகைப்பாட்டியல் என்ற சொல் அடுத்து நான் பார்க்குறது குழு பரிணாம வகைப்பாட்டியல். அந்த குழு பரிணாம வகைப்பாட்டியல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது எப்படி சார் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்காலங்களில் பயன்படுத்தப்பட்ட போதிலும் 20ஆம் நூற்றாண்டில், சரியா, 20ஆம் நூற்றாண்டின் கடைசியில் தான் ஒரு முறையான பிரிவாக அறியப்படுது. சரியா? 20ஆம் நூற்றாண்டுடைய கடைசி பிரிவில் தான் என்ன பண்ணியிருக்காங்க? இது வந்து ஒரு பிரிவாக அறியப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதில் யார் சார் பார்த்தீங்கன்னா 1961ஆம் ஆண்டு, ஏற்கனவே என்ன சொன்னோம்? 20ஆம் நூற்றாண்டில் கடைசியில் தான் என்ன பண்ணியிருக்கான்? இது வந்து ஒரு முறையாக பிரிவாக அறியப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதே பார்த்தீங்கன்னா 1961ஆம் ஆண்டு சிம்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் அறிஞர், இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, குழு பரிணாம வகைப்பாட்டியல் என்பது பல்வேறு வகையான உயிரினங்களையும் அவற்றுக்கு இடையேயான உறவுமுறைகளையும் படித்தறியும் அறிவியல் பிரிவுக்கு பேர் என்னென்னு சொன்னார்? இந்த அறிவியல் பிரிவு பார்த்திங்கன்னா படித்தறியும் அறிவியல் பிரிவு அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்கிறார். சரிங்களா? ஒன்றும் இல்லைப்பா. ஃபஸ்ட்டு சிம்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு? அவர் ஒரு அறிவியல் அறிஞர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு? 1961 குழு பரிணாம வகைப்பாட்டியல் என்பது பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறாரு. அதில் பல்வேறு வகையான உயிரினங்களையும் அவற்றுக்கு இடையேயான உறவுமுறைகளையும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா படித்தறியும் அறிவு பிரிவு என்று கூறியிருக்கிறார். அறிவு அல்லது அறிவியல் பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? சரி, அது மட்டும் இல்லாமல் வகைப்பாட்டியலும் குழு பரிணாம வகைப்பாட்டியலும் குழு பரிணாம வகைப்பாட்டியலும் மாற்று சொற்களாக பயன்படுத்திய போதிலும் அவை இரண்டிற்கும் அடிப்படையில் சில வேறுபாடுகள் உள்ளன. சரியா? குழு பரிணாம வகைப்பாடு, அதே மாதிரி மாற்று சொற்களாக இவற்றை என்ன பண்ணுறோம்? பயன்படுத்த போதிலும் அவை இரண்டிற்கும் அடிப்படையில் சில வேறுபாடுகள் அப்படிங்கிறது காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேறுபாடுகள் அப்படிங்கிறது காணப்படுது. சரிங்களா? இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? முக்கியமான ஒன்று நம்ம இங்கே பார்க்குறோம். குழு பரிணாம
வகைப்பாட்டியலில் வகைப்பாட்டியலும் குழு பரிணாம வகைப்பாட்டியலும் மாற்று சொற்களாக பயன்படுத்திய போதிலும் அவை இரண்டிற்கும் அடிப்படையில் சில வேறுபாடுகள் உள்ளன. இப்போ வகைப்பாட்டியல் அப்படின்னு நாம் பார்க்குறோம், அதில் குழு பரிணாம வகைப்பாடு அப்படின்னு நாம் பார்க்குறோம். ரெண்டும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு சொற்களாக தான் நம்ம எடுத்துக்கிறோம், மாற்று சொற்களாக தான் பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அவை ரெண்டுக்குமே என்ன பண்ணுறோம், அடிப்படையில் ஒரு சில வேறுபாடுகள் அப்படிங்கிறது காணப்படுது. இதுதான் நமக்கு சொல்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்த்திங்கன்னா வகைப்பாட்டியலின் படிநிலைகள். இப்போ வகைப்பாட்டின் படிநிலைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கரோலஸ் லின்னேயஸ் அவர்களால் வகைப்பாட்டியல் படிநிலைகள் அறிமுகம் செய்யப்பட்டது. யார் முதல்ல அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அடுத்து வகைப்பாட்டியல் பல்வேறு நிலைகளான பெரும் பிரிவு முதல் சிற்றினம் வரை இறங்கு வரிசையில் படிநிலைகளாக அமைந்துள்ளன. இப்போ இது நம்ம பார்க்கும்போது வகைப்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது அந்த வகைப்பாட்டுடைய பல்வேறு நிலைகளை நம்ம சொல்கிறோம். அந்த பல்வேறு நிலைகளில் பார்க்கும்போது எல்லாமே இருக்கும். அதில் குறிப்பாக பெரும் பிரிவு முதல் சிற்றினம் வரை எப்படி இருக்குன்னா இறங்கு வரிசை, அதான் ரொம்ப முக்கியம். இறங்கு வரிசையில் படிநிலைகளானது அமைந்து காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஏறு வரிசை இறங்கு வரிசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதில் இறங்கு வரிசையில் தான் இந்த வகைப்பாட்டோட படிநிலைகளானது அமைந்திருக்கு. இந்த படிநிலைகளின் கீழ்ப்படியாக சிற்றினம் உள்ளது. இந்த படிநிலைகளின் கீழ்ப்படியாக என்ன இருக்குது, சிற்றினம் அப்படிங்கிறதா இருக்குது. கடைசியாக இருக்கிறது தான் கீழ்ப்படின்னா அடியில் இருக்கிறது தான் அந்த சிற்றினம். அதுதான் அது சிற்றினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அப்போ சிற்றினம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது எப்படி சார் இருக்கும்? சிற்றினம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது எப்படி சார் இருக்கும் பார்த்தீங்கன்னா, உயிரினங்களில் ஒன்றோடொன்று மிக அதிக அளவு உருவ ஒற்றுமையுடன் காணப்படுவவை சிற்றினம். ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு உயிரினம் இருக்குன்னா அந்த உயிரினங்களில் ஒன்றோடொன்று அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அந்த உயிரினங்களில் ஒன்றோடொன்று மிக அதிக அளவு உருவ ஒற்றுமையுடன் காணப்படுவை. சரியா? உருவ ஒற்றுமைன்னு அதை பார்க்கும்போது அந்த ஒற்றுமை தெரியும். இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உருவ ஒற்றுமை அந்த மாதிரி காணப்படுறது இந்த சிற்றினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சிற்றினம். சரி சார், இதெல்லாம் தவிர வகைப்பாட்டியலின் கடைசி படிநிலையாகும். இதுதான் வகைப்பாட்டிய கடைசி படிநிலையாகவும் இருக்குது. உனக்கு 1 மார்க்கில் கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுக்கோ, வகைப்பாட்டின் கடைசி படிநிலை எது அப்படின்னு கேட்டாலும் நம்ம இதை தான் எழுதுகிறோம், சரிங்களா? சரி, எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஹீலியாந்தஸ் ஆனுலஸ், இங்கே ஹீலியாந்தஸ் அன்னுவஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதுதான். ஒரு சில இடத்துல ஆனுலஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம், ஒரு சில இடத்துல அன்னுவஸ்ன்னு கொடுத்துருக்கோம். எல்லாமே தான். சூரியகாந்தியோடைய பைனாமியல் நேம், சூரியகாந்தியோடைய இருசொல் பேர் தான் என்னது, இந்த ஹீலியாந்தஸ் ஆனுலஸ் அப்படிங்கிறது, ஹீலியாந்தஸ் அன்னுவஸ் அப்படிங்கிறது, சரிங்களா? அடுத்து ஹீலியாந்தஸ் டியூபரோசம் ஆகியவை அதிக அளவு புற அமைப்பு ஒற்றுமை கொண்ட குறுஞ்செடிகள், சரிங்களா? அதிக அளவு புற அமைப்பு ஒற்றுமை கொண்ட குறுஞ்செடிகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது குறிப்பாக நான் பார்க்கும்போது ஹீலியாந்தஸ் அன்னுவஸ், அதே மாதிரி ஹீலியாந்தஸ் டியூபரோசம், இது ரெண்டும் பார்த்திங்கன்னா அதிக அளவு எப்படி இருக்கும், புற அமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒற்றுமை கொண்ட ஒரு குறுஞ்செடிகளாக காணப்படுது, அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆயினும் சிறிதளவில் வேறுபட்டு காணப்படுகின்றன. இது பார்த்தீங்கன்னா வேறுபட்டு காணப்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஒரு சின்ன மாற்றம் அப்படிங்கிறதால இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எடுத்துக்காட்டு ஹீலியாந்தஸ் டியூபரோசஸ் பல பருவ குறுஞ்செடிகளாகும். ஹீலியாந்தஸ் டியூபரோசஸ் அப்படிங்கிறது ஒரு
பல பருவ குறுஞ்செடியாக அங்கே காணப்படுது. பல பருவ குறுஞ்செடியாக அங்கே காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்தது என்ன பார்க்குறோம்? பேரினம். அடுத்தது என்னது? பேரினம். இப்போ இந்த பேரினம் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒத்த பண்புகளை கொண்ட பல சிற்றினங்களின் தொகுப்பு பேரினமாகும். சரிங்களா? ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒத்த பண்புகளை கொண்ட பல சிற்றினங்களின் தொகுப்பு பேரினம். ஒன்று இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகள் இருக்கலாம். ஒன்று இருக்கலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒத்த பண்புகள் இருக்கலாம். அந்த பண்புகளை கொண்ட பல சிற்றினங்களின் தொகுப்பு பேரினம். அதேமாரி ஒரே பேரினத்தின் பல சிற்றினங்கள் பல பண்புகளில் ஒத்து காணப்பட்டாலும் மற்றொரு பேரினத்தின் சிற்றினங்களிலிருந்து வேறுபடுகின்றன. ஒரே பேரினம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரே பேரினமாக தான் இருக்கும். அந்த ஒரே பேரினத்தோட பல சிற்றினங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? பல பண்புகளில் ஒத்து காணப்பட்டாலும் மற்றொரு பேரினத்தின் சிற்றினம் பல பண்புகள் எல்லாம் ஒத்து காணப்படும். அப்படி இருந்ததுன்னா மற்றொரு பேரினத்தின் சிற்றினங்களிலிருந்து அவை வேறுபடுகின்றன. சரிங்களா? மற்ற பேரினங்களுடைய பண்புகளிலிருந்து சிற்றினத்திலிருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? வேறுபட்டு காணப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, அடுத்தது குடும்பம். குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றோடு ஒன்று ஒரே வகையான ஒத்த பண்புகளுடன் காணப்படும். எப்படி இருக்கும்? ஒன்றோடு ஒன்று ஒரே வகையான ஒத்த பண்புகளுடன் தான் இது காணப்படும். குடும்பம் அப்படிங்கிறது காணப்படும். அடுத்தது பல பேரினங்கள் கொண்ட தொகுப்பு ஒரு குடும்பம். பல பேரினங்கள், சரியா? பேரினங்கள் நிறைய இருக்கு இல்லையா? அதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பாக இருக்கிறது தான் குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். சிற்றினங்களை விட பேரினங்கள் அவற்றுக்கிடையே குறைந்த அளவிலே வேறுபடுகின்றன. சிற்றினங்களை விட பேரினங்கள் என்ன பண்ணலாம்? அவற்றுக்கிடையான ஒரு குறைந்த அளவிலான ஒரு வேறுபாட்டினை உருவாக்குகின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் குடும்பத்தை பற்றிய ஒரு டீட்டெயில்ஸ். அதனால் இது ரொம்ப முக்கியமானது. இதை நான் வச்சுக்கணும். சரி, அடுத்தது துறை. இது ஒத்த பண்புகளோடு அமைந்த குடும்பங்களின் தொகுப்பு. ஒத்த பண்பு தான் பார்க்கும்போது அந்த பண்புகளுடைய அமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒத்த பண்பாக தான் இருக்கும். அந்த ஒத்த பண்புகளோடு அமைந்த குடும்பங்களின் ஒரு தொகுப்பாக இதை நம்ம எடுத்துக்கிறோம். சரி சார், அடுத்தது வகுப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி சார் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பல துறைகளின் குறைந்த அளவு ஒத்த பண்புகளுடன் கூடிய தொகுப்பாகும். பல துறைகளில் எப்படி இருக்கும்? ஒரு குறைந்த அளவு ஒத்த பண்புகளுடன் கூடிய ஒரு தொகுப்பாக இது காணப்படுது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. பல துறைகள் எல்லாம் நிறைய இருக்குது. நிறைய இருந்தாலும் அதோட அமைப்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? குறைந்த அளவு தான் இருக்கும். பண்புகள் ஒத்த பண்புகள் கூடிய ஒரு தொகுப்பாக தான் இருக்கும். ஒத்த பண்புகள் அப்படின்னு சொல்கிறது. வேறுபட்ட பண்புகள் கிடையாது, ஒத்த பண்புகளும். அதுதான் வகுப்பு. அடுத்தது பிரிவு அப்படின்னு பார்க்குறோம். வகைப்பாட்டியல் படிநிலையில் பல வகுப்புகளை கொண்ட ஒரு தொகுப்பாகும். பிரிவு அப்படிங்கிறது வகைப்பாட்டியல் படிநிலையில் பல வகுப்புகளை கொண்ட ஒரு தொகுப்பாக இதை எடுத்துக்கிறோம். பல வகுப்புகளை கொண்ட ஒரு தொகுப்பு தான் இந்த பிரிவு அப்படின்னு சொல்கிறது. இதை நான் வச்சுக்கிங்க. சரி, எடுத்துக்காட்டு மக்னோலியோஃபைட்டா. எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறோம்? மக்னோலியோஃபைட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிரிவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்ன எடுத்துக்கிறோம்? இந்த மக்னோலியோஃபைட்டா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? சரி, அடுத்து பெரும்பிரிவு. நான் என்ன சொன்னேன்? பெரும்பிரிவில் ஆரம்பித்து சிற்றினம் வரலையும் முடியுதுன்னு சொன்னோமா? அப்போ அந்த பெரும்பிரிவு அப்படின்னு நான் பார்க்கும்போது இது எப்படி சொல்லணும்னா, இது வகைப்பாட்டியலின் படிநிலைகளில் உச்சக்கட்ட உயர்ந்த படிநிலை. சரியா? வகைப்பாட்டுடைய படிநிலையில் உச்சக்கட்ட உயர்ந்த படிநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுனா இந்த பெரும்பிரிவு தான். சரிங்களா? சரி, இது எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பிளான்டே. எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறோம்? பிளான்டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அப்போ வகைப்பாட்டோட படிநிலைகள் என்ன சொன்னோம்? ஃபஸ்ட்டு பெரும்பிரிவு, சிற்றினம். அது இறங்கு வரிசையில் பார்த்திங்கன்னா சிற்றினத்திலிருந்து பெரும்பிரிவு வரையில இருக்கும். இதுதான் இந்த வகைப்பாட்டின் படிநிலைகள் அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியமானது தான். ஒவ்வொன்றும் கொஸ்டினில் கேட்கலாம். நீங்கள் தெளிவாக படித்து எழுதி பாருங்கள்.
பெரும்பிரிவுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா பிளான்டே அப்படின்னு சொல்கிறோம். பிரிவுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா மக்னோலியோஃபைட்டா அப்படின்லாம் சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது சிற்றின கோட்பாடுகள். அடுத்தது சிற்றின கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக். இந்த சிற்றின கோட்பாடுகள் அதில் புறத்தோற்றம், உயிரியல், மரபு வழி அப்படிங்கிறதுலாம் எப்படி இருக்குது அப்படின்னு அடுத்து நான் பார்க்க போகிறோம். வகைப்பாட்டியலின் அடிப்படையான அழகு அப்படிதான் சிற்றினம். ஒன்மாரெல்லாம் கேட்பாங்க, வகைப்பாட்டுடைய அடிப்படை அழகு எதிரானா இந்த சிற்றினம் தான். சரிங்களா? அதே மாதிரி மேலும் சிற்றினம் தனி உயிரினங்களின் கூட்டமாகிய சிற்றினங்கள் கீழ்கண்ட பண்புகளை கொண்டிருக்கின்றன. சரியா? இப்போ என்ன பண்ணுறோம், மேலும் சிற்றினம் பார்த்தீங்கன்னா தனி உயிரினத்துடைய ஒரு கூட்டமாகிய சிற்றினங்கள் பார்த்தீங்கன்னா தனி உயிரினங்கள்னால் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு உயிரினத்தை எடுத்துக்கிறோம். அந்த உயிரினத்துடைய கூட்டமாகிய சிற்றினமாக இதை கீழ்கண்ட பண்புகளை கொண்டு காணப்படுது. கூட்டமாகிய சிற்றினங்கள் கீழ்கண்ட பண்புகளை கொண்டு காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்னா, மற்ற உயிரின கூட்டங்களிலிருந்து ஒரு உயிரின கூட்டத்தில் உள்ள உயிரினங்கள் யாவும் நெருங்கிய தொடர்புடன் ஒத்து காணப்படுகின்றன. இப்போ நம்ம எடுத்துக்கிறோம், மற்ற உயிரினங்கள்லாம் எடுத்துக்கிறோம். அந்த மற்ற உயிரின கூட்டங்களிலிருந்து ஒரு உயிரின கூட்டத்தில் உள்ள உயிரினங்கள் யாவும் மற்றவையோடு என்ன பண்ணுறோம், ஒரு உயிரின கூட்டத்தை நம்ம ஒப்பிடுறோம். அந்த மாதிரி ஒப்பிடும்போது அந்த உயிரின கூட்டத்தில் உள்ள உயிரினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது யாவும் எப்படி இருக்கும், நெருங்கிய தொடர்புடன் ஒத்து காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது, நான் வச்சுக்கணும். அடுத்த சிற்றினம் அப்படின்னு நான் பார்க்கும்போது பொது மூதாதையரின் இனத்தோன்றல் அப்படின்னு நான் சொல்கிறோம். சிற்றினம் என்பது பொது மூதாதையின் இனத்தோற்றல் அப்படின்னு நான் சொல்கிறோம். அடுத்தது பாலினப்பெருக்கம் செய்யும் உயிரினங்களில் இவை இயற்கையில் தங்களுக்குள்ளாகவே இனப்பெருக்கம் செய்து வளமான சந்ததிகளை உருவாக்கும் திறன் பெற்றவை. ஏதோ ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். பாலினப்பெருக்கம் செய்யக்கூடிய உயிரினங்களில் எந்தெந்த உயிரினங்களில் பாலினப்பெருக்கம் நடைபெறுகிறதோ அந்த உயிரினங்களில் என்ன இருக்கும், இயற்கையாகவே தங்களுக்குள்ளாக இனப்பெருக்கம் செய்து வளமான சந்ததிகளை உருவாக்கும் திறனாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ வகைப்பாட்டின் படிநிலை பார்த்தீங்கன்னா பெரும்பிரிவில் ஆரம்பித்து சிற்றினம் வரலையும் நம்ம சொன்னோம் இல்லையா, அதில் பின்னொட்டு எப்படி இருக்கும், அதே மாதிரி எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது ப்ளஸ் உயிரினம் எப்படி இருக்கும்னு சொல்லி நமக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் நமக்கு கொடுத்துருக்கு. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிற்றின கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 பாயிண்ட் பார்த்தோம். சிற்றின கோட்பாடுகள் அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சிற்றின கோட்பாடில் கடைசியாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, சிற்றின கோட்பாடு பொதுவாக 2 பிரிவாக வகைப்படுத்தப்படுகின்றன. சிற்றின கோட்பாடு அப்படிங்கிறதுனா 2 பிரிவாக வகைப்படுத்தப்படுது. அந்த டேபிள் காலம் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை முடிச்சிடலாம். இப்போது சிற்றின கோட்பாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி உங்களுக்கு பொதுவாக 2 பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சிற்றின கோட்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக 2 பிரிவுகளாக என்ன பண்ணியிருக்கோம், வகைப்படுத்தப்பட்டிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி இப்பரிணாமவியல் செயல்முறைகளுக்கு
இந்த பரிணாமவியல் செயல்முறைகளுக்கு வலியுறுத்தும் கோட்பாடுகள் சிற்றினங்களை தனி அலகுகளாக பராமரிப்பதன் விளைவாக வேறுபட்ட புதிய சிற்றினங்களை பரிணாமத்தின் வாயிலாக தோற்றுவிக்கின்றன. சரியா? இப்போ என்ன பண்ணுறோம், குறிப்பாக இந்த இனப்பரிணாமவியல் செயல்முறைகளுக்கு ஏற்றாற் போல் என்ன பண்ணுறோம், வலியுறுத்தும் கோட்பாடுகளும் சிற்றினங்களை அந்த தனி அலகுகளாக பராமரிக்கிறதுன்னு சொல்கிறோம். சரிங்களா? இனப்பரிணாமவியல் சொல்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக. அந்த மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இனப்பரிணாமவியல் செயல்முறைகளுக்கு அந்த இனப்பரிணாம செயல்முறைகளுக்கு ஏற்றாறு போல வலியுறுத்தும் கோட்பாடுகள் அப்படிங்கிறதும் சிற்றினங்களை தனி அலகுகளாக பராமரிப்பதன் விளைவாக சிற்றினங்களை தனி அலகுகளின் என்ன சொல்கிறோம், அதாவது பராமரிப்பதன் விளைவாக வேறுபட்ட புதிய சிற்றினங்களை பராமரிப்பதன் வாயிலாக தோற்றுவிக்கப்படுகின்றன. வேறுபட்ட புதிய சிற்றினங்கள் மற்ற சிற்றினங்கள் இருந்தாலும் அதையும் என்ன பண்ணுறோம், பராமரிப்பதின் வாயிலாக சிற்றினங்கள் அப்படிங்கிறது தோற்றுவிக்கப்படுதுன்னு சொல்கிறோம். பரிணாமத்தின் முடிவுகளால் தோன்றியவைகளை வலியுறுத்துவது மற்றொரு கோட்பாடாகும். சரியா? பரிணாமத்தில் அதனுடைய முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் அந்த மாதிரி தோன்றியவைகளை வலியுறுத்துவது இன்னும் ஒரு கோட்பாடை நம்ம இதை எடுத்துக்கிறோம். சரிங்களா? சரி, இப்போது இந்த சிற்றினத்தின் வகைகள் பார்க்குறோம். சிற்றினத்தின் வகைகள் சிற்றினங்களில் பல வகைகள் உள்ளன. சரிங்களா? சிற்றினத்தில் பல வகை இருக்குது. அவை பரிணாம செயல்முறை விளைவாக தோன்றியவை. ஒரு பரிணாமத்துடைய செயல்முறை விளைவாக எது தோன்றியவை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பரிணாமத்துடைய செயல்முறை விளைவாக தோன்றியவையாக நம்ம எடுத்துக்கிறோம். அதில் என்ன சொல்கிறோம், உயிரியல் சிற்றினங்கள் அல்லது தனிமைப்படுத்துதலால் தோன்றிய சிற்றினங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்ன சொல்கிறோம், உயிரியல் சிற்றினங்கள் அல்லது தனிமைப்படுத்தலுடைய அந்த பகுதியில் தோன்றக்கூடிய சிற்றினங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? உயிரினங்களில் அதில் என்ன சொல்கிறோம், சிற்றினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்தலால் தோன்றிய சிற்றினங்களாக அதை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது பரிணாம முடிவின் விளைவாக தோன்றியவை. இன்னொன்று என்ன சொல்கிறோம், பரிணாம முடிவின் விளைவாக தோன்றியவை எடுத்துக்கிறோம். அதில் புறத்தோற்ற சிற்றினங்கள், இனப்பரிணாம சிற்றினங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? பரிணாமத்துடைய முடிவில் தோன்றியவையாக இருந்தாலும் அதுவும் எப்படி இருக்கும், அது பார்த்திங்கன்னா புறத்தோற்ற சிற்றினங்கள் நான் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி புறத்தோற்ற சிற்றினங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொன்று இனப்பரிணாம சிற்றினங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இனப்பரிணாம சிற்றினங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி நமக்கு சிற்றினத்துடைய வகைகள் அப்படிங்கிறது காணப்படுது. சரிங்களா? இதை நீங்கள் நம்ம ஞாபகம். சரி சார், இதெல்லாம் தவிர புறத்தோற்ற சிற்றினம் அல்லது வகைப்பாட்டு சிற்றினம் அப்படிங்கிறது எப்படி சார் இருக்கும்? அடுத்தது இதுவும் கொஸ்டினில் கேட்கலாம். புறத்தோற்ற சிற்றினம் அல்லது வகைப்பாட்டு சிற்றினம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு தனித்தாவரம் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளில் ஒத்து காணப்பட்டு, சரியா, நம்ம எடுக்கக்கூடிய தாவரம் ஒரு தனித்தாவரமாக இருந்ததுன்னா அதில் ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளில் அவை ஒத்து காணப்படும் போது மற்ற குழுக்களிலிருந்து வேறுபட்டு காணப்பட்டால், சரியா, மற்ற குழுக்கள் இருக்கு இல்லையா, அந்த மற்ற குழுக்களிலிருந்து இந்த புறத்தோற்ற சிற்றினம் மட்டும் எப்படி இருக்கும், வேறுபட்டு காணப்பட்டால் அவை புறத்தோற்ற சிற்றினம் என அழைக்கப்படுகின்றன. சரியா? ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு நம்ம பார்க்குறோம். ஒன்றிலிருந்து, அதாவது ஒரு தாவரம் இருக்குன்னா அந்த தாவரம் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளில் அவை என்ன பண்ணுவோம், ஒரே மாதிரி ஒத்து காணப்படும். அந்த மற்ற பண்புகள் அல்லது குழுக்கள் இருந்தால் வேறுபட்டு காணப்படும் போது மற்ற குழுக்களிலிருந்து அவை வேறுபட்டு காணப்பட்டால் அவை புறத்தோற்ற சிற்றினம் என அழைக்கப்படுகின்றன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புறத்தோற்ற சிற்றினம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டால் இதை நீங்கள் அப்படியே எழுதிட வேண்டியது. அடுத்தது உயிரிய சிற்றினம். அடுத்தது என்னது, உயிரிய சிற்றினம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எர்னஸ்ட் மேயர் 1963 யார், எர்னஸ்ட் மேயர் அப்படிங்கிறவர், இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 1963 அவருடைய கூற்றுப்படி உயிரிய சிற்றினம் அப்படி என்பது, உயிரிய
சிற்றினம் என்பது இயற்கையாகவே தங்களுக்குள்ளேயே இனப்பெருக்கம் செய்யும் தன்மை. சரியா? எர்னஸ்ட் மேயருடைய கான்செப்ட் என்னென்னா, உயிரிய சிற்றினத்தில், அதாவது அவருடைய கூற்றுப்படி நான் பார்க்கும்போது, உயிரிய சிற்றினம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, உயிரிய சிற்றினம் என்பது இயற்கையாக தங்களுக்குள்ளே இனப்பெருக்கம் செய்யும் தன்மை. சரியா? இயற்கையாகவே தங்களுக்குள்ளே இனப்பெருக்கம் செய்து கொள்வதால் மற்ற குழுக்களிலிருந்து அவை தனித்து காணப்படுகின்றன. சரியா? இயற்கையாகவே என்ன பண்ணுறோம், இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு தன்மை அதுக்குன்னு இருந்தாலும் அது என்ன பண்ணியிருக்கோம், மற்ற குழுக்களிலிருந்து அவை தனிப்படுத்தி அல்லது தனித்து காணப்படுது. சரிங்களா? மற்ற குழுக்களிலிருந்து என்ன பண்ணியிருக்கோம், தனித்து அது செயல்படுது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி சார், அடுத்தது இனப்பரிணாம சிற்றினம். அடுத்தது இனப்பரிணாம சிற்றினம். சரி, இந்த கோட்பாடு பார்த்தீங்கன்னா மெக்லிட்ஸ் 1954 அவரும், அதே மாதிரி சிம்சன் 1961, அடுத்து வைலி 1978. சரியா? வைலி அப்படிங்கிறது 1978லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா, 3 பேரும் முன்மொழியப்பட்டு அது என்ன பண்ணுறோம், அது உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். அது இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஒன்றும் இல்லை, சிம்சன், வைலி, மெக்லிட்ஸ் ஆகியவற்றுடைய கோட்பாடாக இதை நம்ம எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். சரி, வைலியின் கூற்றுப்படி நாம் பார்க்குறோம். அடுத்தது வைலியின் கூற்றுப்படி நாம் பார்க்கும்போது, இனப்பரிணாம வழி சிற்றினம் என்பது இனப்பரிணாமம் வழி சிற்றினம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அந்த இனப்பரிணாம வழி சிற்றினம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது, ஒரு பரிணாம சிற்றினம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இனப்பரிணாம வழி சிற்றினம் என்பது ஒரு பரிணாம சிற்றினம். 1 மார்க்கில் எதையும் கேட்பாங்க, முக்கியமான ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். சரி சார், இது பிற வழி தோன்றல்களிலிருந்து அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட அடையாளம். சரியா? பிற வழிப்போக்கர்களிலிருந்து. சரியா? அது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வேறு தாவரங்கள் வச்சுக்குவாங்க, பிற வழி தோன்றல்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிற வழி தோன்றல்களிலிருந்து அதற்கென்று ஒரு என்ன பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட அடையாளம் இருக்கணும். சரிங்களா? குறிப்பிட்ட அடையாளம், பரிணாம போக்குவரத்து போன்றவற்றை கொண்டது அப்படின்னு சொல்கிறோம். போன்றவற்றை கொண்ட ஒரு அமைப்பா. சரியா? போன்றவற்றை கொண்ட ஒரு அமைப்பாக இது காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதுக்கு அடுத்தது இந்த டேபிள் காலம் பார்த்தலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு டேபிள் காலம் தான். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, படிநிலை இருக்குது, அதுக்கப்புறம் பின்னொட்டு இருக்குது, அதுக்கடுத்தது எடுத்துக்காட்டு மற்றும் உயிரினம். முதல்ல இந்த பெரும்பிரிவு அப்படின்னு பார்க்குறோம். அந்த பெரும்பிரிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா பின்னோட்டில் எதுவுமே கிடையாது. எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்கும்போது அந்த உயிரினம் தாவர உலகம் பிளான்டே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தாவர உலகம் பிளான்டே. அடுத்தது தொகுதி, அதில் பிரிவு. பார்க்குறோம். இப்போ தொகுதி பிரிவு அப்படின்னு பார்க்கும்போது பைட்டா அப்படின்னு சொல்கிறோம். பின்னாடி என்ன சொல்கிறோம், பைட்டா. ஓகேவா? அடுத்தது எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேக்னோலியோஃபைட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது துணை தொகுதி என்பதுன்னா துணைத்தொகுதி, அதே மாதிரி துணைப்பிரிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது பைட்டினா, அதை என்ன சொல்கிறோம், பைட்டினா அப்படின்னு சொல்லுவோம். மேக்னோலியோபைட்டினா எடுத்துக்காட்டு அந்த மேக்னோலியோபைட்டினா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த வகுப்பு ஆப்சிடா அப்படின்னு சொல்கிறோம். வகுப்பு ஆப்சிடா, ஆஸ்டிராப்சிடா அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ்டிராப்சிடா. துணை வகுப்பு ஐடிஏ, என்ன சொல்கிறோம், ஐடிஏன்னு சொல்கிறோம். ஆஸ்ட்ரிடியே அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த துறை ஏல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஆஸ்ட்ரேல்ஸ். இந்த ஆஸ்ட்ரேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். துணைத்துறை அப்படின்னு பார்த்திங்கன்னா நியே, ஆஸ்ட்ரேனியே. துணை துறை அப்படின்னு பார்த்திங்கன்னா நியே அப்படின்னு சொல்கிறோம். அது ஆஸ்ட்ரேனியே அப்படின்னு சொல்லுவோம். குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது ஏசி, ஆஸ்ட்ரேசி. குடும்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏசி, ஆஸ்ட்ரேசி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது துணை குடும்பம். அடுத்தது துணை குடும்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐடியே, ஆஸ்ட்ராய்டியே. ஐடியே, ஆஸ்ட்ராய்டியே அப்படின்னு சொல்கிறோம். இனம் அப்படின்னு பார்க்கும்போது ஏ, ஹீலியாந்தியே. இனம் பார்த்திங்கன்னா ஏ அப்படின்னு சொல்கிறோம், ஹீலியாந்தியேன்னு சொல்கிறோம். பேரினம் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. இங்கே வந்து ஹீலியாந்தஸ் பேரினம். பேரினம் பார்த்திங்கன்னா இங்கே ஹீலியாந்தஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து துணை பேரினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் எதுவும் கிடையாது. ஹீலியாந்தஸ் துணை பேரினம் அப்படின்னு சொல்கிறோம். ஹீலியாந்தஸ் துணை பேரினம். சரியா? துணை பேரினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹீலியாந்தஸ் துணை பேரினம் ஹீலியாந்தஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை நான் வச்சுக்கங்க. அடுத்து வரிசை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹீலியாந்தஸ் வரிசை ஹீலியாந்தஸ். ஹீலியாந்தஸ் வரிசை ஹீலியாந்தஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சிற்றினம் ஹீலியாந்தஸ் ஆனுவஸ். ஹீலியாந்தஸ் ஆனுவஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஹீலியாந்தஸ் ஆனுவஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதிலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கேட்கலாம். அதனால் இதை நல்லா தெளிவாக படிச்சிங்க. முக்கியமானது, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. சரி சார், இதெல்லாம் தவிர வேறு என்ன சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பன்னாட்டு தாவரவியல் பெயர் சொட்டு சட்டம். பன்னாட்டு தாவரவியல் பெயர் சூட்டு சட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமானது தான். பன்னாட்டு தாவரவியல் பெயர் சூட்டு சட்டம்னு சொல்லுவோம். ஐசிபிஎன். என்னது? ஐசிபிஎன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கல்ச்சர். இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கல்ச்சர் அப்படிங்கிறது அந்த ஷார்ட் ஃபார்மு. அதுதான் ஐசிபிஎன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தாவரத்திற்கு பெயரிட்டு அழைப்பது பெயரிடுதல் எனப்படும். சரியா? அது என்ன பண்ணுறோம்? ஒரு தாவரத்துக்கு பேர் வைக்கிறோம், பேரிட்டு அதை நம்ம அழைக்கிறோம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? பெயரிடுதல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டு சட்டத்தின் விதிகள் பரிந்துரைகளின் அடிப்படையில் அமைந்துள்ளன. சரியா? அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டு சட்டத்துடைய விதிகள். சரியா? அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டு சட்டத்துடைய விதிகள், அதனுடைய பரிந்துரைகள், அதன் அடிப்படையில் தான் என்னது இது அமைந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? சரி, இந்த அமைப்பானது உயிருள்ள மற்றும் அழிந்து போன உயிரினங்களின், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? இந்த அமைப்பானது சொல்கிறோம் உயிருள்ள மற்றும் அழிந்து போன உயிரினங்களின் தொல்லுயிர்னு சொல்கிறோம். அந்த உயிரினங்களின் தொல்லுயிர் எச்ச அப்படின்னு சொல்கிறது. அழிந்து போன பூமிக்கு இடையில் பார்த்திங்கன்னா தொல்லுயிர் படிவம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. அதை நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அது மாதிரி அழிந்து போன அடுத்தது உயிரினங்களின் பெயர்களை பற்றி விளக்குகிறது. பெயர்களை பற்றி விளக்குகிறது அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி கரோலஸ் லினேயஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆரம்பகால தாவரவியல் பெயரிடுதல் அடிப்படை விதிகளை 1751 வெளியிடப்பட்ட தன்னுடைய பிலாசோபியா பொட்டானிக்கா என்ற புத்தகத்தில் முன்மொழிந்தார். அவன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபஸ்ட்டு கரோலஸ் லினேயஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, ஆரம்ப காலத்தில் தாவர பெயரிடு முறை அல்லது தாவர பெயரிடுதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தாவர பெயரிடுதல் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய அடிப்படை விதிகளை, அதனுடைய அடிப்படை விதிகள் 1751 வெளியிடப்பட்ட தன்னுடைய பிலாசோபியா பொட்டானிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தில் என்ன பண்ணியிருக்காரு, முன்மொழிந்து சொல்லியிருக்காரு. எந்த புத்தகம், எந்த இயர் அப்படிலாம் கொஸ்டினில் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கிறது தான். அடுத்தது தாவர பெயரிடுதல் விதிமுறைகளை ஏபிடி கண்ட்ரோல். சரியா? ஏபிடி
டி கான்டோல் அப்படிங்கிறவர் 1813 வெளியிட்ட தனது தியரி எலிமெண்டரி டி லா பொட்டானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சரியா ஏபி டி கான்டோல். அந்த டி கான்டோல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1813 வெளியிட்ட தனது தியரி எலிமெண்டரி டி லா பொட்டானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் சரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல். அதில் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த நூலில் வழங்கியிருக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறோம் சரிங்களா. சரி, இதெல்லாம் தவிர தற்போது நடைமுறையில் உள்ள ஐசிபிஎன் பெயரிடுதல் பற்றிய விதிமுறைகளை கரோலஸ் லினேயஸ் தற்போது நடைமுறையில் உள்ள ஐசிபிஎன் பெயரிடுதல் பற்றிய விதிமுறைகளை கரோலஸ் லினேயஸ் அதேமாதிரி ஏபிடி கான்டோல் மற்றும் அவருடைய மகன் அல்போன்ஸ் டி கான்டோல் ஆகியோர் உருவாக்கியதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது சரிங்களா. பெயரிடுதல் பார்த்திங்கன்னா ஐசிபிஎன் பெயரிடுதல் பற்றிய விதிமுறைகளை கரோலஸ் லினேயஸும் ஏபிடி கான்டோல் மற்றும் அவருடைய மகன் அல்போன்ஸ் டி கான்டோல் ஆகியோர் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்கி அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதாக நமக்கு இந்த கான்செப்டில் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா. இதுதான் ஐசிபிஎன்னு சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. சரி, அடுத்தது இதெல்லாம் தவிர நம்ம வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாவர உலகத்தினை மற்ற உயிரினங்களிலிருந்து தனிமைப்படுத்தவும் சரியா. தாவர உலகத்தில் என்ன பண்ணுறோம், மற்ற உயிரினங்களோடு என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணி தனிமைப்படுத்துகிறோம் சரியா. அந்த மாதிரி தனிமைப்படுத்தவும் சில குறிப்பிட்ட காரணங்களுக்காகவும் ஐசிபிஎன் தற்போது ஐசிஎன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இப்போ இங்கே ஒரு சில தாவரங்களை நம்ம எடுத்துக்கிறோம். தாவரங்களில் குறிப்பிட்ட காரணங்களாக மட்டும் என்ன பண்ணுறோம், இந்த ஐசிபிஎன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா நம்ம இருக்குன்னு சொல்கிறோம். அந்த ஐசிபிஎன் பார்த்திங்கன்னா தற்போது என்ன பண்ணுறோம், ஐசிஎன் இன்டர்நேஷ்னல் கோடல் நாமக்கல்ச்சர் சொல்லல, இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமக்கல்ச்சர் அப்படிங்கிறது ஐசிஎன் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. இது ரொம்ப முக்கியமானது தான். அடுத்தது இந்த பெயர் மாற்றம் ஜூலை 2011 ஆண்டு மெல்போர்ன் நகரில் நடைபெற்ற பன்னாட்டு தாவரவியல் மாநாட்டில் சரியா, மெல்போர்ன் பன்னாட்டு தாவரவியல் மாநாட்டில் கொண்டு வரப்பட்டது சரியில்லை. முதல்ல அந்த மெல்போர்னில் நடைபெற்ற ஒரு கூட்டம், அதில் தான் இந்த பன்னாட்டு தாவரவியல் மாநாடு அப்படிங்கிறது, அந்த மாநாட்டில் தான் இதை கொண்டு வரப்பட்டதுக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதேமாதிரி ஐசிஎன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஐசிஎன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐசிஎன் என்பது பாசி ஓகேவா. ஐசிஎன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறோம், பாசி இருக்கு இல்லையா, அந்த பாசி பூஞ்சை தாவரங்களுக்குரிய சர்வதேச பெயர் சட்டமாக விளங்குகிறது ஓகேவா. இதை நான் வச்சுங்க. ஐசிஎன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, பாசிகள் பூஞ்சைகள் அதேமாதிரி தாவரங்களுக்குரிய சர்வதேச பெயர் சூட்டு சட்டமாகவும் இது விளங்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சர்வதேச பெயர் சூட்டு சட்டமாகவும் உனக்கு விளங்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேவா. சரி சார், அந்த மாதிரிலாம் உனக்கு பார்த்தீங்கன்னா இது காணப்படுது அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப முக்கியமானது தான், நான் வச்சுங்க. பாசி பூஞ்சை தாவரங்களுக்கு சர்வதேச பெயர் சூட்டமாக மாறி விளங்கியிருக்கு. சரி, ஓகே. இப்போ அடுத்தது நான் பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஎன்னுடைய கொள்கைகள் 5 மார்க் கொஸ்டினில் இதுவும் கேட்பாங்க.
ஐசிஏனுடைய கொள்கைகளை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? அதில் பன்னாட்டு பெயர்ச்சொட்டு சட்டம் கீழ்கண்ட 6 கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. சரியா? கீழ்கண்ட 6 கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. சரிங்களா? அதில் முதலாவதாக என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாவரவியல் பெயர்ச்சொட்டு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவரவியல் பெயர்ச்சொட்டு முறை அப்படின்னு பார்க்கும்போது விலங்குகள் மற்றும் பாக்டீரியங்களின் பெயரிடுதல் முறைகளிலிருந்து தன்னிச்சையானது. சரியா? விலங்காக இருந்தாலும் சரி, அதேமாதிரி பாக்டீரியங்களுடைய பெயரிடுதலாக இருந்தாலும் சரி, அந்த முறைகளிலிருந்து இது எப்படி இருக்கும், தன்னிச்சையாக காணப்படுது அப்படின்னு நான் சொல்கிறோம். சரிங்களா? தாவரவியல் பெயர்ச்சொட்டு முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, தாவரவியல் பெயர்ச்சொட்டு முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா விலங்குகள் மற்றும் பாக்டீரியங்களின் பெயரிடுதல் முறைகளிலிருந்து தன்னிச்சையானது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஒரு வகைப்பாட்டு குழுமம், ஒரு வகைப்பாட்டு குழுவின், ஓகேவா, இது வகைப்பாட்டு குழுவின் பெயரீட்டு வகைகளின் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது. சரிங்களா? ஒரு வகைப்பாட்டு குழுவுடைய பெயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், அதனுடைய பெயரீட்டு வகைகளின் மூலமாக தான் என்ன பண்ணுவோம், தீர்மானிக்கப்படும். பெயரீட்டு வகைகள். சரியா? தாவரத்துக்கு என்ன பண்ணுறோம், பெயர் சொல்லி நம்ம கூப்பிட்றோம். அது நம்ம கூப்பிட்டோம்னா அது நமக்கு என்ன தெரியுமான்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. அப்போ அது என்னது காரணம், வகைப்பாட்டு குழுவோடைய பெயர் தான் அந்த பெயரிட்டு வகைகளுடைய மூலம் தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி வகைப்பாட்டு குழுவின் பெயர் வெளியீட்டால் முன்னுரிமையின் அடிப்படையில் அமைகிறது. சரியா? வகைப்பாட்டு குழுவுடைய பெயர் பார்த்திங்கன்னா வெளியீட்டுனால அதுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தான் அதுவும் அமைகிறதுன்னு சொல்கிறோம். அதேமாதிரி ஒவ்வொரு வகைப்பாட்டு குழுவும் ஒரு குறிப்பிட்ட விளக்க எல்லைப்படுத்தல் நிலை மற்றும் தரத்தின் அடிப்படையில் ஒரே ஒரு சரியான பெயரை கொண்டிருக்கும். ஒவ்வொரு வகைப்பாட்டு குழுவும் ஒரு குறிப்பிட்ட விளக்க எல்லைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதுக்குன்னு ஒரு விளக்கம் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதனுடைய நிலை தரத்தின் அடிப்படையில் ஒரே ஒரு சரியான பெயரை கொண்டு காணப்படும். ஒரே ஒரு சரியான பெயரை கொண்டு அங்கே காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்தது இந்த வகைப்பாட்டு குழுக்களின் அறிவியல் பெயர் அப்படின்னு பார்க்கும்போது அதன் மூலத்தோற்றத்தை பொருட்படுத்தாமல் லத்தீன் மொழியில் அமைய வேண்டும். சரியா? வகைப்பாட்டு குழுக்களின் அறிவியல் பெயர். சரியா? அந்த வகைப்பாட்டு குழுக்களுடைய அறிவியல் பெயர் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய மூலத்தோற்றத்தை அடிப்படையாக கொண்டு அதை பொருட்படுத்தாமல் லத்தீன் மொழியில் அமைய வேண்டும். சரியா? எந்த ஒன்று அமைஞ்சதுனாலும் அதில் எப்படி இருக்குன்னா லத்தீன் மொழியில் தான் இருக்கணும். எதுவாக இருந்தாலும் லத்தீன் மொழியில் தான் இருக்கணும். சரிங்களா? சரி, அடுத்தது பெயரிடுதல் விதிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படி சார் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தெளிவாக குறிப்பிடாதவரை பின்னோக்கி மாற்றி அமைக்கக்கூடிய வரமுடையவை. சரியா? பெயரிடுதல் விதிமுறைகள் என்ன பண்ணலாம், தெளிவாக குறிக்கப்படல. சரியா? தெளிவாக குறிப்பிடலன்னு வச்சுக்கோ. அந்த பெயரிடுதல் விதிமுறைகள் தெளிவாக குறிக்கப்படாத போது பின்னோக்கி மாற்றி அமைக்கக்கூடிய வரமுடையவை. சரியா? பின்னோக்கி மாற்றி அமைக்கக்கூடிய வரமுடையவை அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாம் என்னது, குறிப்பாக இந்த 6 முக்கியமான பாயிண்ட்டும் ஐசிஎனுடைய கொள்கைகளை எடுத்துக்கிறோம். ஐசிஎனோட கொள்கைகள். சரியா? இந்த ஐசிஎனுடைய கொள்கைகளை நம்ம எடுத்துக்கிறோம். அது ரொம்ப முக்கியமானது, அதை நான் வச்சுங்க. அடுத்தது இந்த பெயரிடுதல் விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாபிக் இருக்குது. அதை பற்றி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இது வரலையும் இது சொன்னதெல்லாம் தெளிவாக படித்து எழுதி பாருங்கள். ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூ.